வாங்க இன்றைக்கி கோவக்காய் வறுவல் தாங்க வறுக்க போகிறேன். எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது போல் வறுத்து பாருங்கள். அதுக்கு எண்ணெய் வேணுங்கிற அளவு ஊற்றிக்கலாம். கோவக்காய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அந்த எண்ணெயிலே போட்டுக்கலாம். நல்லா வதங்கணுங்க. எந்த அளவுக்கு காய் வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மீன் வறுவலா இல்லை கோவக்காய் வறுவலானே தெரியாதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது போல் வறுத்து பாருங்கள். எண்ணெயிலேயே வேகணுங்க. தண்ணியே ஊற்றக்கூடாது. நல்லா அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். வெந்தப்புறம் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. கல் உப்பு போடக்கூடாது. கல் உப்பு போட்டோம்னா கரையாது. தூள் உப்பு வந்து வேணுங்கிற அளவு போட்டுக்கலாம். உப்பும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கலாம். காய் பாதி அளவு வெந்த அப்புறம் தாங்க போடணும் உப்பு. உப்பையும் போட்டு நல்லா வதக்கலாம். வதங்கின அப்புறம் அரை டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. தனி மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள் கொஞ்சம், சாம்பார் மிளகாய்த்தூள், சிக்கன் 65 மசாலா கொஞ்சம், சீரகத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் மஞ்சள் தூளுங்க. மஞ்சள் தூள் போட்டது நான் வீடியோவில் பதிவாகல. அவ்வளோதான். இவ்வளையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கணுங்க. நல்லா கிண்டிட்டு இது வந்து டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக வேண்டி ஒரே ஒரு தக்காளி நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அடிக்கட்டை எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளி புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அதையும் புழிஞ்சிட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டோம்னா போதும். நல்லா சுருண்டு வந்துடும் தக்காளியுமே. அந்த தக்காளி சுவையுமே அதில் டேஸ்ட்டாக இருக்குங்க. தயிர் சாதத்துக்கு ஸ்கூலுக்கு பிள்ளைங்களுக்கு இது போல் கொடுத்து அனுப்புங்க. சாப்பாடு மிச்சம் வைக்காத சாப்பிட்டு வருவாங்க. செம்ம டேஸ்ட்டான கோவக்காய் வறுவல். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.